கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயாவின் புஸ்தகம் 61வது அதிகாரம் 5 முதல் சில வசனங்கள். மறு ஜாதியார் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர் உங்கள் பண்ணையாட்களும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். பிரியமானவர்களே, யாருக்காக இத்தனை பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார்? ஆம், கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கும் தேவனுடைய பணிவிடைக்காரர்களுக்கும் கர்த்தர் இப்படிப்பட்டதான மேலான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கின்றார். மறு ஜாதியார் நின்று கொண்டு ஆசாரியர்களுடைய மந்தைகளை மேய்க்கும்படியாய், அந்நிய புத்திரர் அவர்களுடைய பண்ணையாட்களும் அவர்களுடைய திராட்சை தோட்டக்காரருமாய் இருக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்திருக்கின்றார். அநேக ஜாதிகளுடைய செல்வத்தை ஆசாரியர்களும் தேவனுடைய பணிவிடைக்காரர்களும் அனுபவித்து அவர்கள் தேவனுடைய மகிமையை கொண்டு இந்த உலகத்தில் மேன்மை பாராட்டும்படியாய், கர்த்தருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் இப்படிப்பட்டதான மேலான கணத்தை கர்த்தருடைய ஊழியக்கார பிள்ளைகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கின்றார். பிரியமானவர்களே, 2026வது வருஷத்தில் கர்த்தருடைய ஆசாரியர்களுக்கும் தேவனுடைய பணிவிடைக்காரர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இப்படிப்பட்டதான மேலான ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.